மீனாட்சியின் கிளி மட்டுமல்ல, இன்னொரு அழகான குயில் அவங்க. என்னன்னா, சங்கீதத்துல வில்லுப்பாட்டுக்கு என்னென்ன வரம் வேணும், சரிகம பதனி, அது நான் சொல்ல வரல, உங்க எல்லாருக்கும் தெரியும். சங்கீத ஸ்வரம் போல சங்கீத வரத்தை வில்லுப்பாட்டு கொடுக்குது. தமிழ் இசை கர்நாடக சங்கீதத்துக்குள்ள புகுத்துறதான் நம்ம டாபிக் இல்லையா? இதுல என்னுடைய தந்தையாருடைய ஒரு அற்புதமான பாடல், மனித வாழ்க்கை சங்கீதமயமாக இருக்கணும். சங்கீதம் போல்தான். அம்மா, சங்கீதத்துக்குள்ள ஒண்ணு மறைஞ்சிருக்கு, என்ன தெரியுமா? இங்கீதம். சௌக்கியமா இருக்கீங்களா அப்படின்னு தானே கேட்கிறோம். சௌக்கியமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறது இல்லையே, அடிக்க வர மாதிரி கேட்க முடியாதுல்ல. அதனால அப்பா என்ன எழுதுனாங்க, மக்கள் இசை என்னும் தமிழ் இசை என்னும் கிராமிய கலை என்னும் நாட்டுப்புற இசை என்னும் ஜெயண்ட்ஸ்லாம் பேசுனீங்க இல்லையா, அந்த சங்கீதத்துக்குள்ள வில்லுப்பாட்டு மெட்டு, ஆனா பாடுறது சங்கீதத்தை பத்தி. இதான் பிரிட்ஜ். இயல் இசை நாடகம் இருக்கணும். இயல்னா பேசுற தமிழ் சுத்தமா இருக்கணும். என்ன அப்படின்னு பேசக்கூடாது. ராமர் வந்துக்கினே இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடாது. சீதா என்ன சொன்னா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனா இயல் தமிழ் இருக்கணும். ஏன் பாரதியின் இயல் தமிழ் இருக்கணும். எந்த பாரதி? வில்லுப்பாட்டு முதலில் பாடியவர் பாரதி. பாரதி பேரனை வச்சுக்கிட்டே சொல்றேன், நான் சொல்லல, ஜஸ்டிஸ் மகராஜன் சொல்கிறார். ஒலிச்செல்வம் என்னும் புத்தகத்தில் விடுதலைக்கு பாடப்பா வெத்தலைக்கு பாடுகிற, அது பெரிய சப்ஜெக்ட். அடுத்த வாட்டி நீங்க 3 மணி நேரம் எடுக்கும் போது அதை சொல்றேன். என்னன்னா, எங்க அப்பா இயல் இசை நாடகம், இசை தமிழ் இருக்கணும், நாடக தமிழ் இருக்கணும். நானே வாலி, நானே ராவணன், நானே ராமன், நானே கம்பன், மும்மை சால் உலகுக்கெல்லாம் நான் கம்பன் மாதிரியே பாடணும், வாலி மாதிரியும் பாடணும். ரத்தத்தை தொடச்சி ராமா நீ இந்த தப்பு செஞ்சுட்டீங்கப்பா அப்படிங்கும்போது அந்த பாவம் உள்ள வந்துடணும். நாடகம் இருக்கணும். அடுத்தது என்ன தெரியுமா? இவ்வளோ நேரம் மனசார சிரிச்சிங்கல்ல, என்னைக்காவது 12 மணிக்கு மத்தியானம் வீட்டில் சிரிச்சிருக்கோமா? சிரிக்க வச்சீங்களே. மணி இல்ல, எப்பவுமே சிரிக்கிறது. அது சிரிக்க வச்சோம்ல, அதான் நகைச்சுவை. 5வது ஒண்ணு உண்டு, அதுதான் மனித நேயம். அப்பா, கடைக்கோடியில் ஒரு ஓட்டுநர் இருக்கார், கடைக்கோடியில் ஒரு செக்யூரிட்டி இருக்கார். அவருக்கு வில்லுப்பாட்டு என்ன சொல்லுச்சு? வெறும் பண்டிதாளுக்கும் வெறும் அறிஞர்களுக்கும் நல்ல PhD படிச்சவங்களுக்கும் நீங்க சொன்னீங்களே அந்த மாதிரி இல்ல வில்லுப்பாட்டு. கடை மனிதனுக்கு என்ன சொன்ன அச்சா. 6வது ஒண்ணு உண்டு, அதுதான் எங்க பெரியவா சொன்னது, தேசபக்தியை பாடு. டாபிக்கு வந்துட்டேன். தெய்வ பக்திய பாடு. டாபிக்கு வந்துட்டேன். ஆக இந்த 7 ஸ்வரங்கள் கர்நாடக சங்கீதத்துக்கு இருப்பதை போல 7 வரங்கள் வில்லுப்பாட்டுக்கு இருக்கு. வட்டத்தை மீறி சொல்லல, பெரிய வட்டமா வில்லுப்பாட்டுக்கு நான் போட்டுட்டேன். அப்பா எழுதின பாட்டை சொல்லி நான் முடிக்கல, மீண்டும் வருது. நல்லா ரசிப்பீங்க, இது உங்களுக்குன்னே உள்ள பாட்டு. சங்கீதம் போல் வாழ்க்கை அமையோணும், இதை இங்கிதமா நல்லா புரிஞ்சுக்கணும். ஏற்றம் வரும்போதும் இறக்கம் வரும்போதும் ஆரோகணம் அவரோகணம் நினைச்சுக்கணும். ஐயா மாதா பிதாவை வணங்கிடும் போதினில் ஸ்ருதிலய மகிமைய புரிஞ்சுக்கணும். சரிகம பதனி 7 சொரம் போல சந்தோஷமா பழக தெரியணும். எல்லா சொரமும் நீங்க நரவல் சொரம் பாடும்போது, கற்பனா சொரம் பாடு, ஒன்னோடு ஒண்ணு போட்டுக்கிற சண்டை தானே இனிமையான சண்டை தானே சங்கீதம். இனிமையான சண்டை தானே சங்கீதம். கமகன்னு பாடுறீங்கன்னா கமகமும் வருது, அந்த கமகம் ஒன்னொன்னும் மேலே ஏறுது இல்லையா? என் கலைமகன் பாடுவார் உங்க ஆசீர்வாதத்துல. அந்த மாதிரி சரிகம பதனி 7 சொரம் போல சந்தோஷமா பழக தெரியணும். ஐயா சங்கதிகள் இசையில வருவது போல் வாழ்வில் ஏதேனும் சங்கதிகள் இருக்கணும். என் வாழ்க்கைய செய்தி என்று சொன்னாரே மகான் காந்தி, அவர்தான தேசப்பிதா. கமகங்கள் இசையிலே அங்கங்கே வரும்போது வாழ்க்கையிலும் வளைஞ்சு கொடுக்கணும். சொன்னீங்களே, வளைஞ்சுக்கணும். ஐயா வளைஞ்சு கொடுக்கும் போது கீழே விழுந்திடாது, துள்ளி போய் பல்லவிய தொட்டுக்கணும். பிரிக்காக்கள் அங்கங்கே பாட்டினிலே வருவது போல், பிரிக்காக்கள் பாட்டினிலே வரும். பேசும்போது கொஞ்சம் பிரிக்கா வச்சுக்கணும். எப்படியா பிரிக்கா வச்சுக்கிறது? பேசும்போது என்னையா பிரிக்கா? அம்மா சௌக்கியமா இருக்குல்ல?
அண்ணா சாப்பிட்டேளா? சாப்பிட்டேளா? உங்களை தான் கேட்டேன். பிரிக்காக்கள் அங்கங்கே பாட்டிலே வருவது போல் பேசும்போது கொஞ்சம் பிரிக்கா வச்சுக்கணும். அடுத்தது, இரவல வாங்கினாலும் பரவாயில்ல, அங்கங்க நரவல் சங்கதி போட்டு நிரப்போணும். அடுத்தது ரொம்ப முக்கியம், இன்னும் 3 தான் இருக்கு. நெத்தியடி மாதிரி ராகதானம் பாட்டு பாடி நோட்டு நோட்டா சேர்த்த பணத்தை தான தருமமும் கொஞ்சம் செஞ்சுக்கணும். எங்க அம்மா செய்யறாங்களே அந்த மாதிரி. ஐயா, சங்கீத மேடைகளில் ரொம்ப முக்கியம், சங்கீத மேடைகளில் தனியா வர்தனை வந்தா எந்திரிச்சு போகாம இருக்க. இதுக்காக என்ன செய்ய வேண்டியிருக்கு? முன்னாடி இருக்க வேண்டியிருக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியம், பாடகாலுக்கு அரை இடம் கால் இடம் முக்கால் இடம் என்பது போல் இடம்பொருள் ஏவலும் தெரிஞ்சுக்கணும். உள்ளபடி ரொம்ப முக்கியம் சிங்கர்ஸ்க்கு. உள்ளபடி சொல்ல போனா ஆலாபனை பண்ணும்போது நல்லபடி முகத்தையும் வச்சுக்கோ. ஃபைனலான வார்த்தை, கச்சேரியா கேண்டீனா எதுல கூட்டம் பார்த்தோம்னா, கேண்டீனில் சில நேரம் கூட்டம் அதிகமா. ஐயா, துக்கடாக்கள் முடியும் முன்னே பக்கடாக்கள் காலியாகும். இக்கட்டான சூழ்நிலையும் மாற வேணுமா? சங்கீதம் போல் வாழ்க்கை அமையணும், இதை இங்கிதமா நல்லா புரிஞ்சுக்கணும். சங்கீதம் போல் வாழ்க்கை அமையணும், இதை இங்கிதமா நல்லா புரிஞ்சுக்கணும். வேற என்ன கண்ணா டாபிக் வேணும்? Chancellor ma'am, that was outstanding. Thank you. நாங்க யாருமே பேசவே முடியாது இதுக்கு அப்புறம். That was absolutely fantastic. 2 பாரதிக்கு அப்புறம் இப்போ நெய்வேலி சாருக்கு question. 2 பாரதி. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், என்னன்னாக்கா இதே மாதிரி திருமகன் கதையை சொல்லி இவங்க ஆமாம் போடணும். ஒரே ஒரு தான் அதை பார்க்கணும். எனக்கு எங்க காணுமே, என்னங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு பிற்காவோட ஏதாவது ஒரு தூரமாவது கேட்டிருப்பீங்களா சந்தேகம். எல்லாம் மேடையில் ஏறின பிரமாதமாக இருக்கு. ஆனால் ரொம்ப அந்த மேடைங்கிற சரஸ்வதி, நீங்கள் சரஸ்வதி இந்த மேடையை புனிதமாக்குறீங்களா இல்லை மேடை உங்களை சரஸ்வதியை புனிதமாக்குறதானே சொல்ல தெரியல. பாரதி தானே பேரு இல்லையா? அப்போ அருமை அருமை அருமை. ரொம்ப ஒரு வார்த்தையும் சொல்லி அவ அப்பாவுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம், குருவினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம். அந்த ஓட்டம் இருக்கே, சொல் ஓட்டம், அதுல நகைச்சுவை, சொல் நயம், பொருள் நயம், சுவை நயம் எல்லாம் இருக்கும். அதனுடைய தாக்கம் நான் யார புகழ்னே தெரியல சார். இங்க ஒரு பாரதி, அங்க ஒரு பாரதி, இங்க நெய்வேலி சார், அங்க உள்ள இருக்கிற சாஸ்திர வித்வான். நான் எனக்கு ஐம் ஜஸ்ட் டோட்டலி பேஃபிள். கார்த்தாலேருந்து எனக்கு எல்லாம் நடக்கிறது எல்லாமே ரொம்ப அற்புதம் அற்புதம் அற்புதம்னு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டு நெய்வேலி சார். பண்களுக்கும் ராகங்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன? எது முதலில் வந்தது? அதுக்கு முன்னாடி அதாவது பகவானுக்கு ஒரு பெரிய சங்கடம் என்னன்னா, இந்த சங்கீத ஞானத்தை அவர் குணம் எல்லாம் பார்க்காம சில பேர்கிட்ட கொடுத்துட்டு அவரே திண்டாடுறார். அப்படி இல்லாம அபூர்வமா சில பேர் விசாகா மாதிரி இருக்கக்கூடிய நல்ல குணங்களும் உடைய ஒரு பெரிய ஆத்மாவுக்கு சங்கீத ஞானத்தையும் சரஸ்வதி கடாட்சியும் கொடுத்ததுனால கொஞ்சம் ஆறுதலா இருக்காரு அவர். அவ்வளவுதான் சொல்ல முடியும். சில பேர்கிட்ட கொடுத்துட்டு ரொம்ப திண்டாடுற. ஆசீர்வாதம் சார், உங்களோட ஆசீர்வாதம், பெரியவர்கள் ஆசீர்வாதம், குரு ஆசீர்வாதம், இதுதான் சத்தியம். அந்த விதத்துல இந்த பண்கள்னு எடுத்துட்டேன்னா தமிழர் பண்பாடுங்கிறோம். பண்பாடுங்கிறது தான் கல்ச்சரே. நம்ம பண்ணை எப்படி பாடுறோமோ அதை வச்சுதான் நம்மளுடைய கலாச்சாரமே தீர்மானிக்கப்படுகிறது. பண்பட்ட உள்ளம் அப்படிங்கிறோம் இல்லையா? இந்த மாதிரிலாம் இருக்கு. பண்பாடுதலை கரெக்டாக பண்பட்ட விதத்திலே பாடவில்லை என்றால் பாடுபட வேண்டியதுதான்.
பண் பாடுபடும். பண் பாடுபடும். அப்படி பன்முறைகள் நிச்சயமா வந்து அந்த காலத்தில் ராஜ்குமார் வாதி சார் சொன்ன மாதிரி யாழ்னு ஒரு காலத்தில் பேர் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து திறம்னு பேர் வந்தது. அதுக்கப்புறம் பண்ணுன்னு வந்தது. அதுக்கப்புறம் இப்போ ராகம் சொல்கிறோம் இல்லையா? இதில் என்னென்ன முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்போ தொல்காப்பியத்தை பற்றி சொன்னேன் இல்லையா? தொல்காப்பியரே என்ன சொல்கிறாருன்னா, இந்திரனுடைய இலக்கண நூலான ஐந்திரத்தை ஒட்டி எழுதியிருக்கிறேன்னு சொல்லுகிறார். இதுலேருந்து என்ன தெரியணும்னா, தமிழும் வடமொழியும், வடமொழின்னு சொல்ல வேண்டாம், வடமொழினோடனே அங்கேருந்து வந்துருக்குங்கிற மாதிரி இருக்குது. சம்ஸ்கிருதம் என்ன வேணால் வச்சுக்கோ, ஏதோ ஒரு பேர், சம்ஸ்கிருதம்னு நன்றாக செய்யப்பட்டது. ஸோ இந்த இரு மொழிகளும் வேரோடு வேறு இணைந்திருக்கின்றன அப்படிங்கிற விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். நம்ம தெரிஞ்சுட்டா இந்த தமிழ் இசையிலேருந்து அங்கே போயிருக்கா, அங்கேருந்து இங்கே வந்திருக்கா, இந்த மாதிரி கொஷின்லாம் வேண்டாத கொஷின், தேவையில்லாத விஷயத்த திருப்பி திருப்பி எடுத்து ஆராய்ஞ்சு வம்பு வியாபாரத்துக்கு அடி போடுற மாதிரி ஆயிடுறது. அவசியம் இல்லையே, அவரே இப்படி சொல்கிறார். அதனால இந்த பன்முறைகள்ங்கிறது அப்படியே நிறைய டெவலப் ஆகி, அவர் இன்னொன்று ராஜ்குமார் சார் சொன்னது, டெவலப்மெண்ட்டுங்கிறது எப்போ வரும்னா மற்ற வாழ்கிட்டேருந்து நல்லதை எடுத்துக்கும் போது தான் டெவலப்மெண்ட் வரும். ஸோ அதனால் அது தவிர்க்க முடியாத விஷயம். மற்றவங்கள்டேருந்து நல்லதை எடுத்துக்கணும். அந்த விதத்தில் நிறையா எடுத்துட்டு தான் இன்ஃபேக்ட் சிலப்பதிகாரத்தில் 11,000 சொச்சம் பண்கள்னு ராகங்கள்னு இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. அந்த காலத்துலேயே இருந்திருக்கு. இப்போ புதுசாக ஒன்றுமே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, பழசை எடுத்துட்டு வர்றது தான் புதுசு. இதுதான் விஷயம். இதில் வரும்போது உங்களுக்கு தேவார காலங்களில் முக்கியமான பண்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச 1, 2, 3 சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன். இப்போது பந்துவராளின்னு ஒரு ராகம் இருக்குது. பந்துவராளின்னா நம்ம சும்மா சாதாரணமாக வந்து தமிழ்நாட்டில் எல்லா வார்த்தையும் பந்துன்னுவோம், பந்துன்னுவோம், எல்லாத்தையும் ஒன்றா சொல்லுவோம். ஏன்னா எல்லாத்தையும் எதுக்கு ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி ஒரு சௌகரியம் இருக்குது தமிழுக்கு. சம்ஸ்கிருதம் வந்து தமிழ்காராள்கிட்ட கிடச்சிருத்துன்னா எப்படி முன்னா பந்து மாதிரி விளையாடுவோம். என்ன இந்த பந்து வராளிக்கு ஒன்று என்னடா அது எந்த வராளிக்கு பந்துவா அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதாவது தோணும், ஏதாவது ஒன்று சொல்லுவான். அப்படிலாம் இல்லாமல் இந்த மாதிரி பாடினா இந்த பண் பிழைக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த ராகத்தோட பேர்லேயே வச்சுருக்கா, சாதாரி பண். சாதாரிப்பன் இல்லை, சாதாரி பண். என்ன சதரி சத பமகரி கம பதனி சதரி சத அப்படின்னு ஒரு வீரம் சேரும். அது வராளியில் அப்படி கொடுக்க முடியாது, அது ஒரு பெண்மை கலந்த நயம் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக சாதாரி பண் அப்படின்னு இந்த பேர்லேயே அந்த ராகத்தை இப்படி பாடினா அழகாக இருக்கும் அப்படின்னு மார்க்கம் போட்டு கொடுக்குற மாதிரி ஒரு பேர். அந்த மாதிரி நமக்கு எக்ஸாம்பிள் ரொம்ப கிடைக்காது. இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் அது அந்த காலத்து சாதாரி பண். அதில் வந்து இப்போ நீல நினைந்தடியேன், இப்போ இந்த கமகம் இருக்கு இல்லையா, ஈஸியாக இருக்குது, நமக்கெல்லாம் ரொம்ப ஈஸி. ஒரு இந்துஸ்தானி காரால்கிட்ட கொடுத்து பாருங்க, உயிரே போய்டும் அவளுக்கு. இந்த கமகம் மட்டும் அவளுக்கு ரொம்ப இங்கே வந்து ஒரு 50 வருஷம் இருந்தால் பரம்பரையாக இருந்தால் 3வது பரம்பரையில் ஒரு வேளை பாடலாம். ததறி அப்படின்னா செத்து போயிடுவான். தப்பா சொல்ல, அப்படி இருக்குது. இந்த ஊர்காராளுக்குன்னு உள்ள சொத்து அது. நீங்கள் வீணையில் வாசி பாருங்கோ, அதை வீணையில் வாசி பாருங்கோ, ரொம்ப கஷ்டம். வாத்தியாருக்கு உயிர் போயிடும். அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஆனால் அது சர்வசாதாரணமாக வருது நமக்கு. நம்ம குழந்தைகளுக்கு என்ன நம்ம கேட்டு பழகிருக்கோம். அந்த நீள நினைந்தடியேன் உம்மை நித்தலும் கை தோழுவே நீள நினைந்தடியே, இதே தான் அங்கேயும் வருது. அப்போது நம்ம தமிழ் இசையில் என்ன ஒரு அழுத்தம் இருக்குது. இப்போ தஞ்சாவூர் சங்கரர் சொல்லுவார், மற்ற நாட்டு இசைக்கெல்லாம் ஒரு தன்மை இருந்தால் கூடப்பா இதுக்கு ஒரு சின்ன ஒரு மீசம் முளைச்சிருக்கும், பார்த்துருக்கிற கொஞ்சம் வீரம் ஜாஸ்தி தமிழ் மண்ணுக்கு. அதனால தான் தியாகராஜ சுவாமி கீர்த்தனத்தில் அப்படி ஒரு சாரம் இருக்குது. இந்த வீரம் மிகுந்த சாரம் இருக்கிறதுனால தான் அதுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது. இப்படிங்கிற மாதிரி சாதாரி பண். இப்போ பண் பஞ்சமம்னு இருக்குது. அது என்னடான்னா ஆகிரி. எனக்கு முதல்ல இந்த தேவாரத்தை கேட்டோன்னே அடடே இப்படி ஒரு ப்ரிசிஷன், அக்யூரஸியான, அதாவது 4 சுரத்தில் அந்த ராகத்தை சொல்லிட்டார். யாருன்னா சுந்தரர் சொல்லியிருக்கார். திருநொடித்தான் மலைங்கிற ஊரில் இருக்கிற சிவனை பற்றி பாடும்போது, தான் என்னை முன் படைத்த
ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு பாரு. என்ன பவர்ஃபுல். சமம ப பச நீ த ப ராகம் வந்தாச்சு. இப்படி கொடுக்க முடியுமா? அப்படியே அதிசயப்பட்டவன் தான். இப்படிலாம் இருக்கான்னு. அப்புறம் வந்து இப்போ சாமா சாஸ்திரி பார்த்தீங்களா, அப்படி போடுற மொத்தமாக சொல்கிறார். அதே தான் அவர் சொல்கிறார், கொஞ்சம் ஸ்லோவாக சொல்கிறார். இப்போ இருக்கக்கூடிய ராகங்களுக்கு தாயாக, ஆதாரமாக, அடிப்படையாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதை மட்டும் அந்த நன்றி இருக்கணும், நமக்கு நன்றி இருக்கணும். நான் கர்ண பரம்பரையாக கேட்டது தியாகராஜ சுவாமியோட அம்மாவுக்கு எல்லா தேவாரங்களும் தெரியுங்கிறது. ஏன்னா நான் நம்புகிறேன். ஏன்னாக்க டெய்லி பிரணதார்த்திஹர சுவாமிகிட்ட போய் அங்கே போய் ஓதுவார் தேவாரம் கேட்டிருப்பாளே, தமிழ்நாடு தானே. அதை ஒட்டி எவ்வளோ கீர்த்தனங்கள். இப்போ இந்த தேவாரத்தில் முற்றோதல்னு பண்ணுவா, 24 மணி நேரம் அகண்டம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி. அதில் முதல்ல பாட வேண்டியது என்ன? திருஞான சம்பந்தருடைய வலிவலம் திருப்புகழ். வலிவலம்ல என்னடான்னா, உங்களுக்கே புரியும் நான் என்ன சொல்ல வரேன் பாருங்க. பிடியதனூருமை கொள்ள மிகு கரியது தனதடி வழிபடும் அவ தனதடி வழிபடும் அவரிடர். திருப்பி பாடுறேன். இது என்ன மாதிரி இருக்கு பாருங்க. பிடியதனூருமை கொள்ள மிகு கரியது. எங்க வந்த மாதிரி இருக்கு? பஞ்சரத்னத்துக்கு வந்த மாதிரி இருக்கா? தியாகராஜ பஞ்சரத்னம் முதல் ஸ்ரீகண பதினி சேவிம் பரே. அப்படியே இதுல என்ன அழகுன்னா, பிடியதன் ஒரு உமை கொள. உமை வந்து பெண் யானை வடிவு கொள. பிடியதன் ஒரு உமை கொள மிகு கரியது வடிகொடு. ஆண் யானை உருவமாக சிவன் வர, இடர் அடியாரின் இடர் கடி கணபதி வர அருளினன். அப்படிங்கிற கணபதியை பற்றியான அந்த தேவாரத்தை வியாழக்குறிஞ்சி என்ற பண்ணான சௌராஷ்டிரத்துக்கு முதல்ல சௌராஷ்டிர தேசத்துலேருந்து வந்ததுங்கிறது ஒரு உண்மை. நீங்கள் அந்த புத்தகத்துலேயும் எழுதியிருக்கீர்கள், அதுவும் ஒரு உண்மை. அந்தந்த தேசத்துலேருந்து வந்தது. ஆனால் தமிழ்நாட்டிலையும் அந்த ராகத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு. அதுக்கு பேர் வியாழக்குறிஞ்சின்னு பேர். அதனால் திருஞான சம்பந்தரே கணபதியை பாடும்பொழுது இந்த மாதிரி சௌராஷ்டிரத்தில் பாடியிருக்கார். அந்த மரபை நம்ம மாறக்கூடாதுங்கிறதுனால தியாகராஜ சுவாமி ஸ்ரீகணபதினியை அதில் போட்டார். விஜயஸ்ரீ மார்கழி வைபவம் 2024. The program is brought to you by Cycle Pure அகர்பத்தி, பிரார்த்தனையின் நறுமணம்.